ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கெல்லாம் முடிவில்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து விட்டாய். இனி கவலை எதற்காக இந்த பயம்? நான் இருக்கிறேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள்! இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய். உன்னை நான் கைவிடுவேனா? தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆசை. உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்கிறார்கள். உன்னை எப்படி குழம்ப செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் சூழ்நிலையும் நிச்சயம் வரும். எதற்காகவும் விரக்தி அடையாதே. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கான உண்டான தீவினை அவர்களையே போய் சேரும். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். உனக்கு ஏதேனும் துன்பங்களோ சோகங்களோ இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன். நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருந்துகின்றாய்? உனக்கு பாபாவினால் நல்லது நடக்கும் என்று முழு நம்பிக்கை இருந்தாலே போதும். நிச்சயம் நிறைவேறும். நீ நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்குகிறாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது. நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். தினமும் ஓம் சாய்ராம் என்னும் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு எவ்வித தீமைகளும் தீண்டாது. என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். என்மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்கிறேன். நான் மௌனமாய் பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களிலும் உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்தால் உன்னுடன் உள்ள மாயை விலகி நீ எனது ஆசீர்வாதத்தை பூரணமாக அனுபவிப்பாய். உன் தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். அகங்காரம் என்பது மிக நுட்பமானது. நீ அறியாமலே அது உன் மனதை அடிமை கொண்டு விடுகிறது. அதன்பின் உன் துன்பத்திற்கு அதுவே பெரிதும் காரணமாகிறது. உன் துன்பத்தை என்னால் காண முடியவில்லை. தயவு செய்து அகங்காரத்தை வென்றுவிடு. அதற்காக தினமும் முனைப்புடன் முயற்சி செய். இது சுலபமல்ல, ஆனால் உனக்கு வழிகாட்ட நான் இருக்கிறேன். காலம் கடந்து விட்டதே என்று கவலைப்படாதே. உனக்கான காலம் கைகூடும். காத்திரு. உனக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து நீ மகிழ்ச்சியாக வாழ நிச்சயமாக நான் வழி ஏற்படுத்தி தருகிறேன். தகுதியில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது, இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது, இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும். நான் சொல்வது அருள் வாக்கல்ல, தெய்வ வாக்கு. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் துயரங்கள் அகலப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே. வஞ்சகம் செய்யாதவர் யாராவது இருக்கிறார்களா என்று ஒருவரை காட்டு பார்க்கலாம்.
தவறு. வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை. மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய்ய முற்படு. நான் அதை நடத்தி காட்டுவேன். அனைத்தும் விலகப் போகிறது. பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைக்கப் போகிறேன். எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில்? உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன். இனியாவது உன்னை நீ காத்து கொள்வது நல்லது. உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். என்னை நீ இறுக பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன். அன்பு குழந்தையே, சலங்கையின் விலை 1000 கணக்கில் இருந்தாலும் அதை காலில்தான் அணிய முடியும். குங்குமத்தின் விலை மிக குறைவாக இருந்தாலும் நெற்றியில் அலங்கரித்து கொள்ள மட்டும்தான் முடியும். இங்கு விலை முக்கியமல்ல, அதன் பெருமைதான் முக்கியம். இங்கு கோவில்கள், மசூதிகள், திருத்தலங்கள் அனைத்தும் வேடிக்கையானவை. பணக்காரன் உள்ளே சென்று கடவுளே என்று பிச்சை எடுக்கிறான். ஏழைக்காரனோ வெளியில் அம்மா, தாயே என்று நின்று பிச்சை எடுக்கிறான். யார் மீதும் பகையை வளர்த்து உன் கர்மாவை பெருக்கிக் கொள்ளாதே. அதனால் ஏதோ ஒரு வகையில் அனைவரும் பிச்சை எடுப்பவர்களே. உனதென்று எதுவும் இங்கு இல்லை. நான் தருவது உனக்கு எப்பொழுது என்று எனக்கு தெரியும். பொறுமையாய் இருந்து அனைத்தையும் வேடிக்கை மட்டும் பார். எண்ணம் உன்னுடையதாக இருந்தால் செயல் என்னுடையதாக இருக்கும். உன் மனதில் உள்ள அழுத்தங்களை உன் சாயப்பாவாகிய நான் எப்படி உணராமல் இருப்பேன்? திடமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய். கவலை கொள்ளாதே. நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும். உன் மனதில் இருக்கும் வலி, கோபம், இயலாமையை முதலில் விட்டு ஒளி. அது இருக்கும் வரை உன் மனதில் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நீ இந்த எண்ணங்களை அளிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும். இந்த வழியை கோபுரத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்கள். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர், யார் கெட்டவர் என்று அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதையும் அறிந்து உதவி செய். உலகத்தில் எல்லோரும் உன்னை போன்றே நேர்மையாகவும் அன்போடும் கருணை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே. உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே. உன் தாய் தந்தை இல்லாத இடத்தில் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். என் பிள்ளையான உன்னை காப்பதே என் உயிரான பொறுப்பு. மண் தட்டில் உயிரினங்களுக்கு வைக்கப்படும் ஒரு கவளம் உணவு எனக்கு தங்கத்தட்டில் வைப்பதற்கு சமமாகும். பசியாக இருக்கிறது, சாப்பாடு போடுங்கள் என்று யாராவது உன் வீட்டு வாசல் முன் நின்று கேட்டால் அந்த பசிக்கிறவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மறவாதே. சுகத்தில் இறைவனுக்கு சம்பந்தமில்லை. துக்கத்தில் இருக்கும்போது உன் இஷ்ட தெய்வம் யாராயிருப்பாரோ அவர் உனக்கு தாங்கும் சக்தியை ரகசியமாக கொடுப்பார். இறைவன் கருணை வடிவானவர். இதை மறந்து விடாதே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனோபாவம் இருக்கும். எங்கு உன் மனம் சாந்தி அடைகிறதோ அங்கு இறைவன் இருப்பது போலவே ஆகும். இதை அறிந்து நடப்பது நலனை கொடுக்கும். இறைவன் பக்தனுக்கு தாசன். பக்தன் கானம் செய்து கொண்டு இருப்பதால் இறைவனின் இருப்பு உலகிற்கு தெரிய வருகிறது. பக்தன் இறைவனின் தூதுவன். மாயை கூட இறைவனின் அம்சமே. மாயையின் காரணமாக என்னை பார்க்க முடியாமல் இருக்கின்றனர். என்னை எப்போதும் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் மாயை மாயமாய் பறந்து போகும். என்னை பற்றியே கேட்டும் ஆலோசித்தும் என்னிடமே விருப்பம் கொண்டுள்ளவர்களுக்கு அசாத்தியம் என்பது இருக்காது. பரிபூர்ண நம்பிக்கை இல்லாவிடில் பலன் இருக்காது. என்னை பற்றியே கேட்டும் ஆலோசித்தும் என்னிடமே விருப்பம் கொண்டுள்ளவர்களுக்கு அசாத்தியம் என்பது இருக்காது. பரிபூர்ண நம்பிக்கை இல்லாவிடில் பலன் இருக்காது. சிந்தனைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு சாந்தி இருக்காது. அருகதை உள்ளவர்களை நிராகரிக்க மாட்டேன். அருகதை இல்லாதவற்றை கொடுக்க மாட்டேன். இந்த புனித மசூதியில் உட்கார்ந்து நான் அசத்தியம் பேச மாட்டேன். நீ என்னுடைய குழந்தை.
நான் உன்னுடைய தந்தை. நான் உனக்கு நடக்க கற்றுக் கொடுக்கிறேன். என் சொல்படி நீ நட. அப்போது இன்பமானாலும் துன்பமானாலும் ஒன்று போலவே இருக்கும். என் சத்தம் உன் மனதில் ஒலித்தால் இப்போது என்னை நோக்கி பார். என் விழிகள் உன்னோடு பேசும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இதே உணர்வுடன் இரு. இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். யார் என்னை நினைக்கின்றாரோ அவரை நான் நிரந்தரமாக நினைவில் வைக்கின்றேன். எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை. என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கிறாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுகிறேன். என்னையே சார்ந்து எப்போதும் நீ இரு. வீணான எண்ணங்களில் மனதை அலைப்பாய விடாதே. வேதனையை நேரிடையாக அனுபவிக்காமல் ஊழ்வினையை கடக்க இயலாது. சுக துக்கங்களின் காரணம் கர்மாதான். ஆகையால் உனக்கு நேருவதை தைரியமாக எதிர்கொள். நீ எதிர்கொள்ள வேண்டிய தேவையான சக்தியையும் நானே உனக்கு அளிப்பேன். என்னை பூரணமாக சரணடைந்து உன் எண்ணம் அனைத்தும் எப்போதும் என்னை பற்றியே இருந்தால் நான் உனக்கு அனைத்தையும் செய்வேன். உன் கடமைகளான தர்மத்தை நீ செய். உன் கரங்களால் வேலை செய். வாயினால் பேசு, கண்களால் பார். அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள். மனதை மட்டும் என்னிடம் லயமாக்கு. உன் சிரமத்திற்கு அதிகமாகவே 100 மடங்கு நான் கொடுக்கின்றேன். சாய்க்காக இந்த பணியை நான் மேற்கொள்கிறேன் என்ற பாவம் உன்னில் இருந்தால் உன் மனம் என்னையே நோக்கி இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் 100 மடங்கு இருக்கும். சப்ஜா விதைகளை நீரில் போட்டால் அது உப்பி பெரியதாக தெரிகிறது. அது எங்கிருந்து சக்தியை பெற்றது? அந்த நீரிலிருந்தே சக்தியை பெற்றது. உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருப்பினும் ஒரு பழங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன். நான் விக்கிரகமாக இருக்கிறேன் என்று நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. இதயத்தால் சத்குருவை சிந்தனை செய்யுங்கள். காதுகளால் அவருடைய சரித்திரத்தை கேளுங்கள். மனதால் இடைவிடாது அவருடைய உருவத்தை தியானம் செய்யுங்கள். நாக்கால் அவருடைய பெயரை நாமஸ்மரணம் செய்யுங்கள். சத்குருவின் கிராமத்திற்கு கால்களால் நடந்து செல்லுங்கள். அர்ச்சனை செய்யப்பட்ட மலர்களின் நறுமணத்தை மூக்கால் நுகர்ந்து பாருங்கள். 2 கைகளையும் கூப்பி அவருடைய பாதங்களுக்கு வந்தனம் செய்யுங்கள். கண்களால் அவரை தரிசனம் செய்யுங்கள். இவ்விதமாக 5 புலன்களின் நாட்டங்களும் பிரீதியுடன் அவரை நோக்கி செல்லுமானால் உங்களுக்கு சகல நன்மையும் உண்டாகும். பாபா எப்பொழுதும் தனது பக்தர்களின் குறைகளை கண்டறிந்து தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறார். பாபா பக்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகின்ற விஷயம். தன் பக்தனுக்கு அருளை மட்டுமின்றி பொருளையும் நம்மை கேட்க வைத்து கொடுக்கிறார். அள வைத்து தீர்வு தருகிறார். சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கிறார். தனக்காக வேண்டிக் கொள்ள வரவழைத்து பிறருக்காக வேண்ட வைக்கிறார். தந்தையாக, தாயாக, சகோதரியாக, சகோதரனாக, பிள்ளையாக, நண்பனாக எல்லா உறவு முறைகளிலும் அவர் உதவ தயாராக இருக்கிறார். ஆனால் உணர்வுகளை சேதப்படுத்தும் எந்த வடிவத்தையும் அவர் ஏற்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் சாயப்பா தவம், தானம், கேள்வி, யோகம் என்னும் 4 வழிகளை நமக்கு கற்பித்து 5 புலன்களை தாமாக அடங்க வைத்து ஆறுதலை தருகிறார். ஆத்மார்த்தமாக அவரை வணங்கும் போது அவற்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம். யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய். நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா? நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான். வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் என்பதை முதலில் புரிந்து கொள். அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு குழந்தையே, உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகமாடுகிறார்கள்? ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண் கலங்காத நாளே இல்லை. போனது போகட்டும். இனி உன்னை நான் அப்படி விட மாட்டேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே. உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் தான் இருக்கிறேனே, அது போதாதா? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். இறுதியில் தர்மமே வெல்லும். கவலைப்படாதே, உன்னுடன் நான் இருக்கிறேன். இப்படிக்கு உன் சாயப்பா. வாழ்க்கையில் நீ எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய். ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி. அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே. காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன்? அது உன் மனதை திருப்திப்படுத்தாது. என்றைக்குமே காரணங்கள் தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்று ஒரு பொழுதும் இல்லை. காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும். அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது? எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கிறாய்? காரணங்கள் மூலம் இது, ஏன், எதற்கு, எப்படி, எதனால், எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும்.
அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும். அதற்கு பதிலாக இவ்வாறு நினைத்துக்கொள், என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இது என் சாயப்பாவுக்கு நன்கு தெரியும் என்று நினைத்துக்கொள். எனக்கு எது நல்லதோ அதைதான் சாயப்பா என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பாய். உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டு இருக்கிறாய். அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்குகிறது. உன் குணநலங்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம். அதை உடனே வெட்டி சாய்த்துவிடு. நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம், ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்து விட வேண்டும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை. அது தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது. அதை நிச்சயம் உன்னிடத்தில் இருந்து வெளியேற்றுவேன். அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் சாய்நாதா, என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்றுவிடும். உன்னிடத்தில் உன் சாய்தேவா எப்போதும் இருப்பேன். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உண்டு. ஜென்ம ஜென்மமாய் நான் சுமக்கும் என் உயிர் நீ. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைத்து என் இதயத்தில் வைத்து வாழ வைப்பேன். உன்னுடைய நெடுநாள் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னை கண்ணீருக்கு உள்ளாக்கியவர்களை நான் ஒரு பொழுதும் விடமாட்டேன். என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உண்மை எதுவென்று தெரிய வைக்கும் சூழலை உருவாக்கி உன்மேல் உள்ள பழியை நான் களைவேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் தராதே. உன் வாழ்க்கையே பதிலாக இருக்கும். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனியும். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்தது. இதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்கல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் முழுமையாக நீ அறிய வேண்டும் என்பதற்காக. நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். ஆனால் வழியில் முட்களும் இருக்கும். நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும். காயம் வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே. என்னையே நினை. எனது உதவி எந்த வடிவிலாது உன்னை வந்து சேரும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.